அன்புக்குரிய தோழர்களே வணக்கம். நான் உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணைச்சாளர் ஆறுமுக சக்திவேல் பேசுகிறேன். அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்குது விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சத்ய ஏஜென்சி எதிரே உள்ள பூமாலை வணிக வளாகம். இந்த கட்டடம் கிட்டத்தட்ட நான் பார்த்த காலத்திலேருந்து சரிவர பயன்படாமல் இப்படியே தான் இருக்குது. அதாவது சந்திரமுகி படத்தில் உள்ள அரண்மனை மாதிரி 3 மாடி கட்டடம் இப்படியே தான் இருக்குது. இதை சரியான முறையில் பயன்பாட்டுக்கு வரதானா இல்லை. ஏற்கனவே வாசலில் இந்த உரங்கள் போன்ற சின்ன சின்ன கடை வச்சு வாடகையை ஒரு சிலர் வாங்கி லட்சக்கணக்கில் வாங்கி கையாடல் பண்ணி அந்த இடத்த அப்படியே அபகரிச்சிட்டாங்க. இது விசாரணை செஞ்சால் உங்களுக்கு நல்லா தெரியும். மேற்படி இந்த கட்டடத்தில் 3 மாடி இருக்குது, 2 கடைகள் மட்டும்தான் இயங்குது. ஆனால் எனக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா 14 கடை இயங்குதுன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இல்லை. 2013 பராமரிச்சுன்னு சொல்லி 9,50,000 பராமரிச்சுன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சரிவர பராமரிக்கலை. உள்ள ஊரம் புல் புதராக இருக்குது. இப்போ தற்போது பேப்பரில் மகளிர் குழுக்கு விடப்படும் சொல்லி பேப்பரில் அறிவிக்க விட்டு மனுக்கள் வாங்குறதாக தகவல் கொடுக்குறாங்க. அவனை பேப்பரில் அறிவித்தாலும் அந்த முன்னாடி உள்ள வாறுகள் எல்லாம் உடைப்பு ஏற்பட்டு அந்த இடம் இன்னும் சரிவர பராமரிக்காமல் இருக்காங்க. எப்படி அதை மகளிர் அந்த இடத்துல இருப்பாங்க. ரெண்டாவது, இது ஊரக மேலாண்மை இயக்கம் தான் இதை நிர்வாகம் பண்ணுது. ரெண்டாவது, விருதுநகரில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விருதுநகர், அல்லம்பட்டி, கோட்டைப்பட்டி போன்ற கிராம நிர்வாக அலுவலகங்கள் இல்லாமல் விருதுநகரில் அந்த கிராம நிர்வாக அலுவலர்களும் சரி கிராம நிர்வாக அலுவலக தேடிக்கூடிய பயனாளிகளை சரி மிக சிரமப்பட்டு வர்றாங்க. ஏன் இந்த 14 ரூம்பு இருக்குது, இதில் ஒரு 4 ரூமை கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வாடகைக்கு விட்டால் தான் ஒரு மாதம் வாடகை 2000 தான் கேட்குறீங்க. அதே கிராம நிர்வாக அலுவலர்கள் மாடியிலையும் சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வாடகைக்கு இடம் கிடைக்காம சிரமப்பட்டு வருகிறாங்க. அது அவங்க தான் கை காசு போட்டு வாடகை கொடுக்குறதாக தெரிவிக்கிறாங்க. இதை தயவுசெய்து அரசு பயன்பாட்டில் உள்ள கட்டடம் அரசு கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு கொடுத்தா பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் இருக்கிறனால மாற்றுத்திறனாளி முதியோர்களும் எளிதில் பயன்படுவாங்க. ரெண்டாவது, இந்த கட்டடம் பயன்பாட்டுக்கு இருக்கும். இந்த கட்டடத்தை விருதுநகர் மாவட்ட மையப்பகுதி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இப்படி கேட்பாரற்று சந்திரமுகி படத்தில் வர்ற அரண்மனை மாதிரி இருப்பது மிகவும் வருத்தத்துக்கு உள்ளளிக்கிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் கவனம் கொண்டு, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கவனம் கொண்டு இந்த பூமாலை வணிக கட்டடத்தை ஆய்வு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.